Hi, hello, welcome and welcome Trending Photography Tamil. I am Dslr. And வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா UV filter அப்படினா வந்து என்ன and வந்து அது எதுக்கு வந்து யூஸ் ஆகுது and வந்து அதை எப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணனும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா புரியணும் அப்படினா நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். அப்படி இல்லனா பாதியிலே வந்து புரியாம போயிடும். and இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும் அப்படினா நீங்க நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க and let's go into the video. UV filter அப்படினா என்னன்றதை பார்க்கும்போது இதான் வந்து UV filter. தெரியுதான்றது எனக்கு தெரியல. நான் வந்து இமேஜ்லயும் வந்து தனியா காட்டுறேன். அண்ட் இதை வந்து நம்மளுடைய கேமரால லென்ஸுக்கு வந்து ஃபிட் பண்ணுவாங்க. எந்த ஒரு தூசியும் வந்து போகாம இருக்கிறதுக்கும் பிளஸ் லென்ஸை வந்து எக்ஸ்ட்ரா வந்து கேர் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அண்ட் என்னோட பர்சனலாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு வந்து UV filter என்னன்றது தெரியும். அது லென்ஸ்ல தான் வந்து ஃபிட் பண்ணுவாங்கன்றதும் வந்து எனக்கு தெரியும். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா வந்து நம்ம லென்ஸ்ல வந்து UV filter இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ கேமரால செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினாலும் சரி, செகண்ட் ஹேண்ட்ல வாங்குற நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியாமே இருக்கும். நம்மளோட கேமரா லென்ஸ்ல வந்து UV filterலாம் இருக்குமா இருக்காதா அப்படின்றதுலாம் உங்களுக்கு டவுட்டாவே வந்துருக்கும். ஸோ வந்து உங்களோட கேமரால பார்த்தாலே வந்து அது அட்டாச் ஆகிருக்கா அட்டாச் ஆகலையா இல்லை தனியாக இது இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து அதை பார்க்காமே விட்டுட்டேன். சரி லென்ஸ் தான் வந்து போயிடுச்சு போல. ஏன்னா மேலே டஸ்ட் ரொம்ப வந்து ஏறிடுச்சு. அது வந்து நம்ம மேலே இருந்து துடைக்கவே முடியாது. ஏன்னா உள்ள அப்படி ஒரு எப்படி சொல்றது புகை அடிச்ச மாதிரி ஒரு இது வந்துடும். ஸோ அதை வந்து நான் துடைக்க முடியல. அவ்வளோதான் லென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஸோ லைட்டாக வந்து எதுக்கு UV filter இருக்கான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இருக்குன்னு பட் பார்த்தீங்கன்னா திரும்பி கையோட வந்து UV filter வந்து வந்துருச்சு. ஸோ அப்பதான் வந்து எனக்கு ரிலீஃபே ஆச்சு. பரவாயில்ல லென்ஸ் நம்ம லென்ஸ் இவ்வளோ கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட கேமரா வந்து கேமரா லென்ஸ்ல வந்து UV filter போடாம சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க கண்டிப்பா வந்து போடுங்க. அண்ட் வந்து இப்போ வந்து அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா UV filter வந்து மேக்ஸிமம் வந்து இந்த தூசிலாம் வந்து படுது இல்லைங்களா. அப்போ நம்ம ரூம்ல இருக்கோம் இல்லை வெளியே ஏதாச்சும் அவுட்டோர்ல போய் போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா லென்ஸ் வந்து ரொம்பவே வந்து மைனூட்டானதுங்க. அந்த லென்ஸ் வந்து நம்ம போட்டோ எடுத்து அதில் லைட்டாக வந்து தூசி பட்ட உடனே வந்து மறுபடியும் ஒரு டவலையோ கச்சிப்பையோ எடுத்து வந்து அதை தொடச்சு போட்டுக்கிட்டே இருந்தோம் வைங்களேன், லென்ஸ் அப்படியே வந்து டேமேஜ் ஆகிடும். ஃபுல்லாக வந்து அந்த புகை அடிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சதை வந்து அதை க்ளீன் பண்ண வந்து முடியாது. ஏன்னா அந்தளவு ஒரு மைனூட்டான ஒன்று அப்படியே வந்து ஸ்க்ராட்ச் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால தான் வந்து UV filter வந்து எக்ஸ்ட்ரா வந்து மேலே வந்து போடுவாங்க. ஸோ அது போடுறது மூலியமா தூசியும் வந்து உள்ள வராது, அப்படியே வந்தாலும் மேலே திடீர் இந்த லென்ஸ்லேயே வந்து நின்றுடும். ஸோ இதை வந்து நம்ம லைட்டாக அந்த ஆப்டிக்கல் கிளாத்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் காட்டன் கிளாத். ஸோ அதை வச்சு நம்ம தொடச்சாலே வந்து அந்த தூசி வந்து போயிடும். பட் இதே இது நம்ம லென்ஸ்லையும் அப்ளை பண்ணலாம். பட் லென்ஸ்ல வந்து நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப நம்ம பொழுதுனிக்கு அதை பண்ணிட்டே இருந்தோம்னா இதுவும் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ UV filter எப்படியோ அதே மாதிரி தான் லென்ஸ் வந்து இருக்கும். இதை கூட மைனூட்டானது அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா UV filter இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க கண்டிப்பா போய் UV filter வந்து கண்டிப்பா போடுங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து தூசியை வந்து அவாய்ட் பண்றதுக்கும் ரெண்டாவது லென்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கிறது தடுக்கிறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்பீங்க, நான் எதுக்கு பார்த்து UV filter போடணும், லென்ஸ் இருக்கு நான் வந்து அதை க்ளீன் பண்ணிருக்கேன், க்ளீன் பண்றதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க நினைப்பீங்க. ஸோ கிளீனிங் கிட் கண்டிப்பா வந்து விற்கிறாங்க. அதாவது ஃபிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ இல்லை வெளியே ஸ்டுடியோ அந்த மாதிரி அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ கிளீனிங் கிட் எல்லாமே வந்து விற்கிறாங்க. எல்லாருமே வந்து வாங்கி அதை வந்து யூஸ் பண்ணி லென்ஸை வந்து ரொம்பவே பக்குவப்படுத்தி வந்து வச்சிருப்பீங்க. பட் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை வெளியே அவுட்டோர்லயோ போட்டோ எடுக்கும்போது லென்ஸ்ல வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு தூசி வந்து பட்டுச்சு அப்படின்னா வந்து அப்போ நம்ம உட்காந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் வச்சு அந்த கெமிக்கலை வந்து அடிச்சுட்டு நம்ம தொடச்சிட்டு இருக்க முடியாது அந்த ப்ரெஸ்லாம் வச்சு. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா UV filter நீங்க வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேமராவுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷனா இருக்கும். ரெண்டாவது தூசி இது பட்டா கூட நம்ம தொடச்சு வந்து போட்டுக்கலாம். பட் இப்படியே நம்ம ரெகுலராக தைக்கும்போது கண்டிப்பா UV filter முன்னாடி டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம வெளியே வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் போட்டு வந்து வாங்கிக்கலாம். நீங்க அதுக்கும் ஹை குவாலிட்டியா போனீங்கன்னா அதுக்கும் ஹை குவாலிட்டியாகவும் இருக்கு. ஸோ நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். அதுக்காக உங்களோட லென்ஸை வந்து நீங்க அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு UV filterனா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கடுத்து தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UV filter எப்படி ப்ரோ கேமரால ஃபிட் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்போ UV filter எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்றத தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கானோட 50mm லென்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து UV filter எப்படி ஃபிட் பண்ணுறது பார்க்குறேன். ஸோ இதில் மட்டும் இல்லை எல்லா இதுக்கும் வந்து UV filter வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒன்றே தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லென்ஸில் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லைட்டாக வந்து டஸ்ட்டாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றது தெரியல. ஸோ லென்ஸ் வந்து நல்லா உள்ளே இருக்குது பாருங்களேன், லைட்டாக வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அந்த டஸ்ட் வந்து இருக்கவே கூடாது லென்ஸில். ஸோ அதை வந்து லென்ஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா கேளுங்க. ஸோ நான் அதையும் வந்து எடுத்து போகிறேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது மட்டும் பார்த்தல. இப்போ நான் வந்து இது க்ளீன் பண்ணலை. ஸோ நான் க்ளீன் பண்ண எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணலை, இது இப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட UV filter வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து UV filter. இதில் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா சுற்றி வந்து க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இதையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் மாற்ற இடத்துல ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னு நம்ம மேலே கூட தொடச்சிக்கலாம். பட் உள்ளே இருந்தால் வந்து துடைக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர்லாம் நிறையா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நான் சும்மா மாட்டி மட்டும் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட லென்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக அது மேலே வந்து கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ லைட்டாக வந்து இப்படி திரும்பினீங்கனாலே போதும். கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக இப்படி திரும்பினீங்கனாலே போதும். ஸோ அது டைட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகும். அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ அவ்வளோ ரொம்ப டைட் பண்ணானா அதுக்கப்புறம் கழட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து டைட் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து யூவி ஃபில்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இது தொடச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னொரு யூவி ஃபில்டர் 300 400 வந்து வாங்கி போட்டுடலாம். ஸோ அதே நம்ம லென்ஸில் போட்டுச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் அது டேமேஜ் ஆயிடும். ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம வந்து ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாருக்காச்சும் யூவி ஃபில்டர்னா என்ன அப்படின்றது தெரியணும்னா மட்டும் ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுருங்க. அண்ட் அவ்வளோதான். see you in interesting other video. Tata, bye bye, see you and love you.